சாட்டைக்கு பயந்து நான் என்ன செஞ்சேன், தொழுதேன். அதனால் இயல்பாக நான் தொழுகக்கூடிய அல்லாஹுக்காக தொழுகிறங்கிற நிலை மாறி உங்களை திருப்திப்படுத்தணும், உங்கள் சாட்டை அடியிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் தான் என்னுடைய இரண்டாவது தொழுகை அமைந்திருந்தது. அப்படி பார்த்தா என் முதல் தொழுகை தான் என் ரப்புக்கானது, எனவே அதுதான் சிறந்தது என்று சொன்னார். கணிதத்திற்குரிய அல்லாஹ் நிலையார்களே, இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடும் இப்படித்தான் இருக்கிறது. உலகம் சார்ந்து இவனை ஒரு பெரிய கொடைவள்ளல் என்று பார்க்க வேண்டும் என்று தர்மத்தை நாம் கொடுக்கிறோம். உலகம் சார்ந்து இவர் ஐவேளை தொழுகையாளி என்று பாராட்டு பத்திரம் நமக்கு வாசிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஐவேளை தொழுகையை தொழுகிறோம். அல்லாஹுக்காக என்னை நான் எப்படி மாற்றிக்கொண்டேன், அல்லாஹுக்காக என்னுடைய வணக்கங்கள் எப்படி இருந்தது என்பதுதான் அந்த இஹ்லாஸான எண்ணத்தை அல்லாஹுவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. எனவே இல்லாமல் ரப்புல் ஆலமீன் நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களிலும் நிவஜிகில்லா, அல்லாஹுவிற்காக அவனுடைய பொருத்தத்தை, அவனுடைய நெருக்கத்தை இது எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்கிற தூய சிந்தனையோடு நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் கால சூழ்நிலைகளையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி